ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, விடுதலை போராட்ட வீரர் திரு கொடிகாத்த குமரன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகே உள்ள மேலப்பாளையம் என்னும் கிராமத்தில் குமாரசாமி கருப்பாயி தம்பதியினருக்கு 3வது மகனாக திருப்பூர் குமரன் பிறந்தார். திருப்பூர் குமரனின் இயற்பெயர் குமாரசாமி ஆகும். குடும்பத்தின் வறுமை காரணமாக தன்னுடைய பள்ளி படிப்பை ஆரம்ப நிலையிலேயே முடித்துக் கொண்டார் திருப்பூர் குமரன். பின்னர் கைத்தறி நெசவு தொழிலை செய்து வந்த திருப்பூர் குமரன் 1923ஆம் ஆண்டு ராமாயி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். நெசவு தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் மாற்றுத் தொழில் தேடி அலைந்த திருப்பூர் குமரனுக்கு திருப்பூரைச் சேர்ந்த ஈஞ்சையூர் கந்தசாமி கவுண்டர் மில்லில் எடை போடும் வேலை கிடைத்தது. இவ்வாறு திருப்பூர் குமரன் தனது இளமை பருவத்தை கடந்தார். மகாத்மா காந்தியின் மீது தீவிர பற்று கொண்ட திருப்பூர் குமரன் மகாத்மா காந்தி இந்திய விடுதலைக்காக அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட திருப்பூர் குமரனை கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறே ஆங்கிலேயர்கள் அடித்து கீழே தள்ளினர். இதன் விளைவாக சாகும் தருவாயில் தேசிய கொடியை கைவிடாமல் தேசிய கொடியின் மீது கொண்ட பற்றினை காட்டிய திருப்பூர் குமரனுக்கு கொடிகாத்த குமரன் என்ற பெயர் வந்துள்ளது. ஆங்கிலேயரின் தீவிர தடியடியின் விளைவாக ஜனவரி 10ஆம் நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திருப்பூர் குமரன் ஜனவரி 11 காலையன்று மரணம் எய்தினார். திருப்பூர் குமரன் மறைந்த அதே மாதத்தில் திருப்பூர் வந்த காந்தியடிகள் அவரின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் நினைவு சின்னத்தை திருப்பூரில் அமைத்துள்ளது. அன்பு நண்பர்களே, நமது இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட அனைத்து விடுதலை போராட்ட வீரர்களையும் போற்றி வணங்குவோம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.